நேத்திக்கு இந்த மொபைல் ஃபோனால் வர இந்த எக்ரெஷனால் வந்து வினையில் 2 குழந்தைங்க எழுந்ததை பார்த்துருக்கோம். இது எந்த அளவுக்கு மொபைலோட வேர்சன் எஃபெக்ட்ஸுன்றது வந்து இப்போ நமக்கு புரியுறது. இப்போது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் மொபைலை வந்து செப்பரேட் பண்ணவே முடியல நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து. குழந்தைங்கள அதுவும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போது மாத கணக்கில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து இந்த மொபைல் யூசேஜ் வந்துருச்சு. நம்ம தான் ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நம்ம முதல்ல வந்து குழந்தைக்கு அது இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லித்தரோன்ற பேரில், இப்போ முன்னாடியெல்லாம் நிலாவை வந்து வெளியில் காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ மொபைலில் தான் நிலாவையோ இல்லை ரைம்ஸ் மூலமாவதும் காட்டுறோம். ஸோ அது நம்ம தான் ஆரம்பித்து விடுறோம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பித்து கொடுக்கறத, சரி குழந்தை வந்து நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி மொபைலில் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவான், ஊட்டுறது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும், இல்லை புதுசாக எதாவது கற்றுக்குறாங்கன்னு நம்ம தான் பழக்கி விடுறோம். ஆனால் அது வந்து அடிக்ஷன். இது ஒரு மொபைல் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஒரு வாட்டி பார்த்தா அதை இன்னொன்று பார்க்கணுன்னு தோன்ற மாதிரி அதுலேயே அல்காரிதம்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டமாக இவ வந்து எல்லாமே அது திருப்பி வந்துட்டே இருக்கும். நம்ம போட்டு தரலைனாலும் குழந்தை வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ அப்படியே ஆன் ஆகி அந்த இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இதனால் வந்து அது ஒரு வீடியோ பார்த்த உடனே அதோடு நிறுத்தாது குழந்தை. அது ஒரு டோபமைன் ரிலீஸ் மாதிரி கண்டினியூஸாக நமக்கு ஒரு பார்க்குறச்ச ஒன்று பார்த்தா அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்னால வந்து டோபமைன்ன்ற ஒரு இதை நம்ம பிரெயினில் சுரக்கும். ஸோ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்து குறையிற நேரம் திருப்பி இன்னொன்று பார்க்கணுன்ற மாதிரி அது கண்டினியூஸாக அடிக்ஷன் மாதிரியே ஆகிடுது. நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தான். அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற போது வந்து ரொம்ப டஃப்பாக ஆகிடுது. இது வந்து ஃபோன் இல்லாமல் வீடு இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது எந்த அளவுக்கு குழந்தை கையில் போகணுன்றதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு கைட்லைன்ஸ் கூட நமக்கு வந்து WHO வந்து சொல்லியிருக்கு. லைக் குழந்தைங்களுக்கு வந்து 2 வயசுக்கு ஸ்க்ரீன் டைம் லிமிட்டேஷன் இல்லை ஸ்க்ரீன் டைம் கைட்லைன்ஸ்னு இருக்குது. 2 வயசுக்குள்ளே வந்து குழந்தைக்கு ஸ்க்ரீனே தேவையே இல்லை, 0 நில் டைம் தான். அப்படி எப்பயாவது தூரமாக பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ கால் மிஞ்சி போனால் அதை மட்டும்தான் நம்ம பண்ணலாம். இல்லை மொபைலில் வந்து ரைம்ஸ் காட்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் போட்டு என்கேஜ் பண்ணுறோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நிறுத்திடணும். இந்த 2 வயசுக்குள்ளே வந்து இந்த லெஸ் 0 தான் நில். அதுக்கப்புறம் 2 to 5 years ஒரு 1 hour மேக்ஸிமம், அது கூட ஒரே வாட்டி தொடர்ந்து கொடுக்காம பிரித்து ஒரு 15 minutes அந்த மாதிரி ஒரு நாளுக்கு பூரா பார்த்தோன்னா 1 hourக்கு மிஞ்சக்கூடாது. மோர் தேன் 5 yearsனா 2 hours அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆன் அ வீக்கெண்ட் மேபி ஒரு ½ an hour 1 hour எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் வீக் டேஸில் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக வச்சுக்கணும். இது நம்ம தியரட்டிக்கலாக எவ்வளவே சொன்னாலும் கண்ட்ரோல் வருமானா அது நம்ம வந்து ஒரு முதல்ல இருந்தே ஒரு டிசிப்ளின் வர வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டிசிப்ளின் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்க்ரீனை காட்டி நம்ம ஊட்டாமல் இருக்கிறதோ, இல்லை வந்து விளையாடிக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக விளையாடுறாங்கன்னா மெஸ்ஸி ஆகிடும். மெஸ்ஸி ஆக்குறாங்க, சரி டிவி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விடாமல், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அங்கே போய் சீரியலில் பார்க்க விடாமல் வேறு எதாவது ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து அவங்க கூட பழகிறது, இல்லை வந்து விளையாட்டு போர்டு கேம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும். இல்லை ஃபோன் பார்க்காதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபோன் பார்க்கலன்னா உன் டைம் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அது எப்படி இல்லைன்னா போர்ட் கேம்ஸ், செஸ்ஸு இந்த மாதிரியோ, இல்லாட்டா கேரம்ஸ் இந்த மாதிரி விளையாடலாம். இல்லை குழந்தைக்கு பசில்ஸ், இல்லை ரீடிங் ஸ்டோரி புக்ஸு இதிலெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு அந்த டைமை வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். 2வது, இந்த சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். மொபைல் வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் லிமிட்டேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த ஆப் மூலமாகவே செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் லிமிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இதுக்கு தாண்டி அது வந்து ஆஃப் ஆகிடும், அந்த ஆப் வந்து ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரி ஆப் கண்ட்ரோல்ஸ் வைக்கலாம். அண்ட் சில ஆப்ஸ் பேரண்டல் கண்ட்ரோல் குழந்தை என்னெல்லாம் பார்க்குறதுன்றதும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டீனேஜர்ஸ்க்கெல்லாம் வரும்போது வந்து அவங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே இப்போ மொபைல் தேவைப்படுது, ஒரு டேப்லெட் நம்ம கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்கன்றது வந்து நமக்கு தெரியணும். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் பேரண்டல் கண்ட்ரோலோடு தான் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு அந்த ஸ்க்ரீன் இதில் அவங்களோட ஸ்க்ரீன் சர்ச் இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அது ஃப்ரெண்ட்லியாகவே பார்க்கலாம். அது வந்து அது பண்ணும்போது இன்னும் கோவமாக வரும் அவங்களுக்கு, என்ன நம்பிக்கை இல்லையான்னு. பட் தென் அது முதல்ல இருந்தே ஐ ஹாவ் தட் ரைட்டுன்ற மாதிரி சொல்லித்தரது
சொல்லி கொடுக்கறது பெஸ்ட்டு. அண்ட் அந்த டைம் லிமிட் முடிஞ்சிச்சுன்னா யூ ஹாவ் டு டேக் இட் பேக். அதை வந்து அவங்க அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி லிமிட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, டிசிப்ளின்டாக நான் உனக்கு 2 நாள் இன்னும் கிடையாது, பிகாஸ் நீ வந்து அந்த டைம் லிமிட் தாண்டிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். ஒரு நாள் லீனியண்ட்டாக இருந்து ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் மேபி ட்ரை பண்ணலாம். இன்னும் 3வது வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருந்ததுன்னா, குழந்தை விளையாட போயிடுச்சுன்னா மொபைல் ஞாபகமே வராது. அந்த விளையாடுறதுக்கு அனுப்பணும். இப்போ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரினா கீழெல்லாம் ஹாப்பியாக விளையாடிக்க விடலாம். குழந்தைங்க இப்போ கசின்ஸு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸு இந்த மாதிரினா கசின்ஸோடலாம் விளையாடிக்கிறதுக்கு ஒரு ப்ளே டேட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போய் நம்மளே விளையாட விட்டோன்னா அவங்களுக்கு இந்த நினைப்பே வராது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், மியூசிக், இல்லை நம்ம வந்து படிக்கிறோம் நியூஸ் பேப்பர், நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குட் ரோல் மாடலாக இருக்கணும். குழந்தைக்கு ஃபோன் பார்க்காதேன்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிள், வழிகாட்டியாக இருக்கும். குழந்தை சொல்ல ஆரம்பிக்கும், நீ பார்க்குறிய அப்போ என்னை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது நம்ம வந்து அந்த டைமிங்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி டைம் மாதிரி இருக்கும். டிவியோ இல்லை மொபைல் வாட் எவர், நம்ம மொபைலை விட்டுட்டு டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், அந்த ஸ்க்ரீன் டைம் எதாவது இருக்குன்னா சேர்ந்து பார்க்குறோம், டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறோன்னா அது ஒரு குவாலிட்டி டைம் ஆகிடும், ராதர் தான் அடிக்ஷன். அண்ட் செட் ரூல்ஸ் இருக்கணும் வீட்டில். வந்து இப்போ டைனிங் டேபிள் கிட்ட ஃபோன் இல்லாமல், டெக் ஃப்ரீ ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைனிங் டேபிள் கிட்ட ஃபோனே வரக்கூடாது. இல்லை வந்து நம்ம பெட்ரூமுக்கு கொண்டு போகக்கூடாது. தூக்கத்துக்கு வந்து மெயினாக இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கூட லேட் நைட்டு இந்த மொபைலால் பழக்கத்தினால லேட் நைட் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளை கழித்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து சீக்கிரம் எழும்ப மாட்டாங்க. அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆகிறது. ஸோ ஒரு டிசிப்ளின் வந்து 8 o'clock தூங்குறாங்கன்னா தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது. அந்த ப்ளூ லைட்னால ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நிறைய பார்க்குறோம். இப்போ இது தவிர்த்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம 5 yearsக்குள்ளெல்லாம் வென் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு இதெல்லாம் வரும்போது அந்த டைமில் இந்த மொபைல்லையே இருக்கிறதுனால நம்ம பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டிசம் நம்ம கூப்பிட்டாலும் அது பார்க்காது. கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் வருது இதுலேயே இருக்கிறதுனால. ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அந்த கலர்ஃபுல் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்க்குறச்ச குழந்தைக்கு வந்து நம்ம ஃபேஸஸ் வந்து போர்டமாகவே இருக்கும். நம்மளை வந்து நம்ம கூப்பிட்டாலுமே திரும்பி பார்க்காது, அதிலேயே இருந்துடும். ஸோ அந்த பிஹேவியரல் இஷ்யூஸோ ஸ்பீச் டிலேஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, என்ன அந்த ஸ்க்ரீனில் வர்றதெல்லாம் கடகடன்னு ஓடிட்டே இருக்கிறவங்க, இவங்களோட நேச்சரும் பிஹேவியரும் வந்து அந்த ஹைப்பர் வெடிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் இந்த ஹையர் கிளாஸஸில் போகிறப்ப இந்த கண்டென்ட் ஒரு அடிக்டிவ் கண்டென்ட்டாக ஏதாவது பான் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸில் வந்து இவங்களுக்கு இந்த சோஷியல் குரூப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதிலலாம் நிறைய வந்து கம்பேரிட்டிவ் இஷ்யூஸ் வரலாம். அவங்களுக்கே வந்து அந்த அவங்களோட பாடி கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறது, ஒருத்தர் அந்த அழகு மேலேயோ இல்லாட்டா அவங்க பெட்டராக இருக்காங்க இல்லை அவங்க வந்து ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இன்செக்யூர் ஃபீலிங்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த கண்டினியூஸாக ஒரு வாட்டி பார்த்தோன்னா இந்த அல்காரிதம்ஸும் அதில் அந்த மாதிரியே இருக்கிறதுனால ஒன்று பார்த்தா அங்கே விடாமல் நெக்ஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே அடிக்ஷனுக்கு போகும். ஸோ டிசிப்ளின் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி முதலிய பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், செட் டைம் லிமிட்ஸ் அண்ட் ஃபிசிக் ஆக்டிவிட்டி அண்ட் ரோல் மாடலாக இருந்தோன்னா மேபி இதெல்லாம் தவிர்க்கலாம்.